நம்முடைய மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசிகா நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த நாள் காலையில சகோதரி கட்சி அவருடைய அப்பாவுக்கு ரொம்பவும் முடியல. நானும் சகாராஜ் பிரதரும் போய் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். அதே போல ஊர்ல இருந்து பிரதர் பிலிப், அவருக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படிங்கிறதான ஒரு பிரச்சனை. அதில் நிறைய ஆப்ரேஷன்லாம் பண்ணி ரொம்ப நாளாக சஃபர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக சுகமாகிற லெவலுக்கு அவர் வந்துட்டாரு. அப்போ அவர் ஃபோன் பண்ணி யாகுவா எனக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் சபையில் சொல்லுங்கள், சபையில் எல்லாரையும் விசாரிச்சேன்னு சொல்லுங்கன்னு இப்போ சாயங்காலம் தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவர் இருக்கிறது இப்போ கன்னியாகுமரியில் இருக்கிறாரு. ஸோ உங்கள் எல்லாருடைய ஜெபத்தில் அவரையும் ஞாபகம் வச்சுக்கங்க. பிலிப் பிரதர், அவர் யாகுவா நாமத்தில் அவ்வளவு வைராக்கியம்னா அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிற பிரதர். ஒன்லி திங் என்னன்னா, இங்கே வந்து அவரால் கலந்துக்க முடியாது. அதுலேயும் இந்த கால் பிரச்சனை வந்து அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு. யாகுவா கிருபையினால அவருக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். ಎಂಬ ಕಾಯಿಲೆಯಿಂದ ಅವರು ಬಳಲುತ್ತಿದ್ದರು. ಈಗ ಅವರಿಗೆ ತುಂಬಾ ಸರ್ಜರಿಗಳು ಆಗಿ ಈಗ ಪರಿಪೂರ್ಣ ಸುಖದಿಂದ ಇದ್ದಾರೆ. ಸಭೆಯಲ್ಲಿ ಇದರ ಬಗ್ಗೆ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿ ಎಂದು ನನ್ನನ್ನು ಕೇಳಿಕೊಂಡಿದ್ದರಿಂದ ನಾನು ನಿಮಗೆ ಅದನ್ನು ಇಲ್ಲಿ ವಿವರಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. ஸோ கெட்சியா சகோதரியுடைய அப்பாவையும் சகோதரன் பிலிப்பையும் நீங்கள் உங்கள் ஜெபத்திலே கண்டிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த எல்லா விஷயங்களிலும் யாகுஷுவ மசிகாவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஜான் த காஸ்பல் சாப்டர் 1 verse 18. ಯೋಹಾನನು ಬರೆದ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನ. ದೇವರನ್ನು ಯಾರು ಎಂದು ಕಂಡಿಲ್ಲ. ಯಾವನು ಏಕಪುತ್ರನೋ ಸ್ವತಃ ದೇವರು ಆಗಿದ್ದು ತಂದೆಯ ಎದೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೋ ಆತನೇ ತಿಳಿಯಪಡಿಸಿದನು. ஆமென். அல்லேலூயா. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இப்ப வேதம் இங்கே குமாரன் பிதாவை வெளிப்படுத்தினார் என்று சொல்லும் பொழுது அவர் எங்கே வெளிப்படுத்தினார் என்று கேள்வி வருகிறது. ಇಲ್ಲಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಮಗನು ತಂದೆಯನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದನು ಎಂದು ಹೇಳಿದರೆ ಅದು ಎಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಪ್ರಕಟಿಸಿದನು? வேதத்திலே எந்த இடத்திலே யாகுஷுவா வந்து பிதாவை வெளிப்படுத்தினார் என்று அங்கே எழுதி இருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಯಾகுಷುವಾ ತಂದೆಯನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸಿದನು ಎಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த வேதத்துல சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வினோதமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். ಈ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಕೆಲವು ಸಂಗತಿಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿರುತ್ತದೆ. யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನ. ಅದಕ್ಕೆ ಯಾಕುಷುವ, ನಾನು ನಿಮಗೆ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಒಬ್ಬನು ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟದಿದ್ದರೆ ಅವನು ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಾಣಲಾರನು ಅಂದನು. 5ಆம் வசனம் 5 ಕೂಡ சேர்த்து வாசிங்க. ಅದಕ್ಕೆ ಯಾಕುಷುವ, ನಾನು ನಿನಗೆ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಒಬ್ಬನು ನೀರಿನಿಂದಲೂ ಆತ್ಮದಿಂದಲೂ ಹುಟ್ಟದಿದ್ದರೆ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರಲಾರನು. ஆமென். சோ அந்த வசனங்கள் வந்து கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் நான் சொன்னதுக்கு காரணம், ನಾನು ವಾಕ್ಯಗಳು ಸ್ವಲ್ಪ ಆಶ್ಚರ್ಯದಿಂದ ಇರುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಿದಕ್ಕೆ ಕಾರಣ, இங்கே நம்ம கூட்டத்தில் இருக்கிறவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಮತ್ತೆ ಹುಟ್ಟಿದವರು ಎಷ್ಟು ಜನ? கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம். எத்தனை பேர் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க? எல்லாம் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா? மறுபடி பிறந்திருக்கிறீங்க. நீ மறுபடி பிறந்திருக்கியா? நீ ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறியா? இல்ல. ஏது திருத்துவ ஞானஸ்நானம் எடுத்திருக்கியா? எடுக்கல. ஓகே. அப்போ மறுபடி பிறந்தவர்கள் நீங்க எல்லாரும் என்ன செஞ்சீங்க? கை தூக்குனீங்க. அப்போ வசனம் என்ன சொல்லுகிறது? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அதனுடைய பொருள் என்ன? ಒಬ್ಬನು ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟದಿದ್ದರೆ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಾಣಲಾರನು ಎಂದರೆ ಅದರ ಅರ್ಥವೇನು? அப்ப யாரெல்லாம் மறுபடியும் பிறந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் ಮತ್ತೆ ಹುಟ್ಟಿದ್ದಾರೋ அவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை கண்டிருக்கிறார். ಅವರೆಲ್ಲರೂ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಂಡಿದ್ದಾರೆ.
So இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை கண்டிருக்கிறவர்கள் எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். ಈಗ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಂಡಿರುವವರೆಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்திருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ನೋಡಿದ್ದೀರಿ? பாருங்க, கேள்வி ரெண்டும் ஒண்ணுதான். ನೋಡಿರಿ, ಪ್ರಶ್ನೆ ಎರಡು ಒಂದೇ ಆಗಿದೆ. தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்திருக்கிறவர்கள் எல்லாம் கையை தூக்குங்கள் என்று சொன்னால் அது ஒரு கேள்வி, ஒரு விதமான கேள்வி. ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ನೋಡಿದವರೆಲ್ಲ ಕೈಗಳಲ್ಲಿ ಎತ್ತರೆ ಎಂದರೆ ಅದು ಒಂದು ಪ್ರಶ್ನೆ. அந்த கேள்வியே வேறு விதமாக கேட்டால் மறுபடியும் பிறந்தவர்கள் எத்தனை பேர்னு கேட்டா அதுவும் அதேதான். ಮತ್ತೆ ಆ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ನಾನು ಮತ್ತೆ ಕೇಳಿದರೆ ಮತ್ತೆ ಹುಟ್ಟಿದವರು ಹೇಗೆ ಯಾರು ಎಂದರೆ ಅದು ಅದೇ ತರ ಪ್ರಶ್ನೆಯಾಗಿರುತ್ತದೆ. அப்ப இந்த வார்த்தையின்படி ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ யாரெல்லாம் மறுபடியும் பிறந்திருக்கிறார்களோ ಯಾರೆಲ್ಲ ಮತ್ತೆ ಹುಟ್ಟಿದ್ದಾರೋ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கண்டிருக்கிறார்கள். ಅವರು ಎಲ್ಲರೂ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಂಡಿರುವರು. இப்ப வார்த்தையில தேவன் வார்த்தையில நம்ம கிட்ட விளையாடுறாரு. ದೇವರು ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಆಟವಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. இப்ப கண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது உடனே நம்ம மனசுல என்ன வருகிறது? ನಾವು ಕಂಡಿದ್ದೇವೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ ತಕ್ಷಣ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬರುವುದು ಯಾವುದು? இந்த கண்ணு, மாமிச கண்ணை வச்சு பாக்குறது தான் நம்ம உடனே யோசிப்போம். ನಾವು ಮಾನಸಿಕ ಕಣ್ಣಿನಿಂದ ನೋಡುವುದೇ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. அதனாலதான் நீங்க யாரும் கை தூக்கல. ಆದ್ದರಿಂದ ನೀವು ಯಾರು ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಲಿಲ್ಲ. எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்திருக்கீங்கன்னு கேட்கும் போது நிறைய பேர் கை தூக்கல. ಎಷ್ಟು ಜನ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ನೋಡಿದ್ದೀರಿ ಎಂದರೆ ತುಂಬಾ ಜನ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಲಿಲ್ಲ. ஏன்னா நான் சொப்பனத்துல கூட தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கலையே. ಏಕೆಂದರೆ ನನ್ನ ಕನಸಿನಲ್ಲಿ ಕೂಡ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ. நான் தரிசனத்துல கூட தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கலையே. ನಾನು ದರ್ಶನದಿಂದಲೂ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ನೋಡಲಿಲ್ಲವಲ್ಲ. அப்புறம் எப்படி நான் கை தூக்குறது? ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ನನ್ನ ಕೈಗಳನ್ನು ಹೇಗೆ ಎತ್ತಲು ಸಾಧ್ಯ? காண்பது என்று சொன்னால் ಕಾಣುವುದು ಎಂದು ಹೇಳಿದರೆ புரிந்து கொள்வது என்று அர்த்தம். ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ಎಂಬುದು ಅರ್ಥ. புரியுதா? காண்பது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ಕಾಣುವುದು ಎಂದು ಹೇಳಿದರೆ ಅದರ ಅರ್ಥವೇನು? அதை புரிந்து கொள்வது. ಅದನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು. இப்ப நிறைய விஷயத்தை நம்ம கண்ணால பார்க்கிறோம். ನಾವು ತುಂಬಾ ವಿಷಯಗಳನ್ನು ಕಣ್ಣಿಂದ ನೋಡುತ್ತೇವೆ. கண்ணால பார்க்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம புரிந்து கொள்கிறோமா? ಕಣ್ಣಿಂದ ನೋಡುವ ಎಲ್ಲ ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವಾ? இப்போ நீங்க வெளியே மொட்டை மாடிக்கு மேல போனீங்கன்னா ನೀವು ಮೇಲೆ ಮಾಡಿಗೆ ಹೋದರೆ அங்க நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு. ಅಲ್ಲಿ ತುಂಬಾ ನಕ್ಷತ್ರಗಳಿವೆ. அப்போ நான் சிலரை கூட்டி கொண்டு இந்த வசனத்தின் அடிப்படையில நான் அவங்களை காட்டி கேட்டிருக்கிறேன், கொஸ்டின் கேட்டிருக்கிறேன். ಈ ವಾಕ್ಯದ ಕೆಳಗಡೆ ನಾನು ಕೆಲವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳಿದ್ದೇನೆ. இதோ மேல பாக்குறீங்களே இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டு ಮೇಲೆ ನೋಡುತ್ತಿದ್ದರಲ್ಲ ಇದೆಲ್ಲ ಏನು ಎಂದು ತೋರಿಸಿದೆ. அப்ப எல்லாரும் உடனே என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? ಎಲ್ಲರೂ ಯಾವ ರೀತಿ ಉತ್ತರ ಕೊಟ್ಟಿರಬಹುದು? நட்சத்திரங்கள், ನಕ್ಷತ್ರಗಳು, ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ಆ ರೀತಿ ಹೇಳಿದ್ದರು. அப்ப நான் சொன்னேன் இது எல்லாமே நட்சத்திரம் கிடையாது. ಇವುಗಳೆಲ್ಲವೂ ನಕ್ಷತ್ರವಲ್ಲ. இதுல வந்து கிரகமும் இருக்குது, ಇದರಲ್ಲಿ ಗ್ರಹಗಳು ಉಂಟು, பிளானட்ஸ். இப்ப நம்ம பார்க்கிறதுல பிளானட்ஸும் இருக்குது, ஸ்டார்ஸும் இருக்குது. ನಾವು ಇವಾಗ ನೋಡುತ್ತಿರುವುದರಲ್ಲಿ ನಕ್ಷತ್ರವೂ ಉಂಟು, ಗ್ರಹಗಳು ಉಂಟು. அப்ப பிளானட்ஸுக்கும் ஸ்டார்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ಗ್ರಹಕ್ಕೂ ನಕ್ಷತ್ರಕ್ಕೂ ಯಾವ ರೀತಿ ವ್ಯತ್ಯಾಸ? பார்க்கிறதுக்கு ரெண்டும் ஒண்ணு போல தான் இருக்கும். ನೋಡುವುದಕ್ಕೆ ಎರಡು ಒಂದೇ ಸಮಾನವಾಗಿರುತ್ತದೆ. ஆனா விஷயம் தெரிந்தவர்களுக்கு சாதாரண கண்ணிலேயே இது பிளானட் இது ஸ்டார்னு சொல்ல முடியும். ಆದರೆ ವಿಷಯವನ್ನು ತಿಳಿದವರು ಬರೀ ಕಣ್ಣಿನಿಂದ ನೋಡಿ ಇದು ಗ್ರಹ ಇದು ನಕ್ಷತ್ರ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இதுக்கு நீங்க ரொம்ப படிச்சிருந்தாதான் உங்களுக்கு தெரியும். ಇದು ತುಂಬಾ ನೀವು ಓದಿದ್ದರೆ ಮಾತ್ರ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗುವುದು. என்ன படிச்சிருக்கணும்? ನೀವು ಯಾವುದನ್ನು ಓದಿರಬೇಕಿತ್ತು? எல்கேஜி. என்ன படிச்சிருக்கணும்? எல்கேஜி படிச்சிருந்தா உங்களால சொல்ல முடியும். ನೀವು ಎಲ್ಕೆಜಿ ಓದಿದ್ದರೆ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ. ஏன்னா எல்கேஜி பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கறாங்க? ಎಲ್ಕೆಜಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಯಾವುದನ್ನು ಹೇಳಿಕೊಡುತ್ತಾರೆ? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு சொல்லி கொடுக்கறாங்க. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், அதாவது ஸ்டார் என்ன பண்ணும்? ட்விங்கிள் பண்ணும். ಸ್ಟಾರ್ಗಳು ಮಿನುಗುತ್ತಿರುತ್ತವೆ. ஆனா பிளானட் என்ன பண்ணாது? ಆದರೆ ಗ್ರಹಗಳು ಏನು ಮಾಡುತ್ತವೆ? அந்த மாதிரி ட்விங்கிள் பண்ணாது, கண்டினியூஸா லைட் கொடுத்துட்டு இருக்கு. ಅದು ಆಗಿ ಮತ್ತೆ ಉರಿತಲೇ ಇರುತ್ತದೆ. இந்த மாதிரி விட்டு விட்டு லைட் வராது. ಅದು ಮಿನುಗುವುದಿಲ್ಲ, ಅದು ಬೆಳಕನ್ನು ಮಾತ್ರ ಕೊಡುತ್ತದೆ. ஸ்டார்ஸ்ல விட்டு விட்டு லைட் வரும். ಆದರೆ ನಕ್ಷತ್ರದಲ್ಲಿ ಮಿನುಗುತ್ತಿರುತ್ತವೆ. அதுதான் ட்விங்கிள் ஆகுற மாதிரி நமக்கு தெரியுது. ಅದೇ ಮಿನುಗುವ ರೀತಿ ನಮಗೆ ಕಾಣಿಸುತ್ತದೆ. ஆனா ஒரு பிளானட் ಆದರೆ ಒಂದು ಗ್ರಹ அந்த மாதிரி ஒரு ட்விங்கிளிங் அதுல இருக்காது. ಆ ರೀತಿ ಒಂದು ಮಿನುಗುವ ಅದರಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. இப்ப இந்த ரகசியம் தெரிந்த பிறகு ಈ ರಹಸ್ಯ ತಿಳಿದ ಮೇಲೆ இப்ப திரும்ப போய் நீங்க மேல பாத்தீங்கன்னா ಈಗ ನೀವು ಮೇಲೆ ಆಕಾಶದಲ್ಲಿ ನೋಡಿದರೆ பிரதர் இது பிளானட் பிரதர் அப்படின்னு சொல்லுவீங்க. ಸಹೋದರರೇ ಇದು ಗ್ರಹ ಎಂದು ನೀವು ಹೇಳುವಿರಿ. பிரதர் இது ஸ்டார் அப்படின்னு சொல்லுவீங்க. ಸಹೋದರರೇ ಇದು ನಕ್ಷತ್ರ ಎಂದು ಹೇಳುವಿರಿ. சோ இப்ப என்ன வந்துச்சு? ಈಗ ನಿಮಗೆ ಏನು ಬಂದಿದೆ? உங்க கண்ணு ஒரே விஷயமா தான் பார்க்குது. ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು
உங்கள் புரிந்து கொள்ளுதலில் வித்தியாசம் வந்து விட்டது. ಆದರೆ ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದರಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸ ಬಂದಿದೆ. அல்லேலூயா. ஹalleluya. இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களுமே புரிந்து கொள்ளுதல் வந்தால் மட்டும்தான் நாம் அதை சரியாக பார்க்கிறோம் என்ற அர்த்தம். ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡರೆ ಮಾತ್ರ ನಾವು ಸರಿಯಾಗಿ ನೋಡಲು ಸಾಧ್ಯ. இல்லை என்றால் அந்த பொருள் உங்க முன்னால இருந்தா கூட அதனால உங்களுக்கு ஒரு யூஸுமே கிடையாது. ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಒಂದು ವಸ್ತು ನಿಮ್ಮ ಮನೆಯ ಮುಂದೆ ಬಿದ್ದಿದ್ದರೂ ಅದರ ಬಗ್ಗೆ ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಅದರಲ್ಲಿ ನಿಮಗೆ ಯಾವ ಉಪಯೋಗವೂ ಇರುವುದಿಲ್ಲ. உங்க கண் அதை பார்க்குது, ಆದರೆ ನಿಮ್ಮ ಕಣ್ಣು ಆ ವಸ್ತುವನ್ನು ஆனா ನೋಡುತ್ತಿದೆ. அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியல. ಆದರೆ ಆ ವಸ್ತುವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಏನು ಮಾಡಬೇಕು ಎಂದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ. இப்ப நீங்க பார்த்தாலும் ஒண்ணுதான், பார்க்கலனாலும் ஒண்ணுதான். ನೀವು ನೋಡಿದರೂ ಒಂದೇ, ನೋಡದಿದ್ದರೂ ಒಂದೇನೆ. ஆனா எப்பொழுது அந்த விஷயத்தை பத்தி உங்கள் மனதில் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறதோ ಆ ವಿಷಯದ ಬಗ್ಗೆ ಯಾವಾಗ ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯ ತಿಳುವಳಿಕೆ ಬರುತ್ತದೋ அப்பொழுதுதான் உங்கள் பார்வை தெளிவாகிறது. ಆಗಲೇ ನಿಮ್ಮ ನೋಟ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ அப்ப ಬರುತ್ತದೆ. ஒருவன் மறுபடியும் பிறந்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பான் என்று சொன்னால் ಒಬ್ಬನು ಮತ್ತೆ ಹುಟ್ಟಿದರೆ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಾಣುವನು ಎಂದು ಹೇಳಿದರೆ அதனுடைய பொருள் என்ன? ಅದರ ಅರ್ಥವೇನು? உண்மையான ஒரு மறுபடி பிறந்த ஒரு அனுபவம், அதாவது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற ஒரு அனுபவம் மனுஷனுக்கு வந்தால் மட்டுமே ಪಾಪಕ್ಕೆ ಸತ್ತು ನೀತಿಗೆ ಬದುಕುವ ಅನುಭವ ಮನುಷ್ಯನಿಗೆ ಬಂದರೆ ಮಾತ್ರನೇ இந்த பரலோக ராஜ்யத்தின் விஷயங்களை அவன் புரிந்து ಈ கொள்ளுவான். ಪರಲೋಕದ ವಿಷಯಗಳನ್ನು ಆತನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವನು. இல்லாவிட்டால் அவனுக்கு இது அந்நிய பாஷை மாதிரி தெரியும். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಆತನಿಗೆ ಅನ್ಯ ಭಾಷೆಯಾಗಿ ತೋರಿಬರುತ್ತದೆ. இல்லை என்றால் இது வெறும் கதை மாதிரி தெரியும். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಇದು ಒಂದು ಕಥೆಯಾಗಿ ಅವನಿಗೆ ತಿಳಿದು ஆனால் ಬರುತ್ತದೆ. மறுபடியும் பிறந்த ஒருவன் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது ಆದರೆ ಮತ್ತೆ ಹುಟ್ಟಿದವನು ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಿದರೆ அவன் இது ஜீவ வார்த்தை என்று புரிந்து கொள்ளுவான். ಅವನು ಇದು ಜೀವವುಳ್ಳ ವಾಕ್ಯಗಳು ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವನು. மற்றவர்களுக்கு இதை வாசித்தால் இது ஜீவ வார்த்தை என்று தெரியாது. ಬೇರೆಯವರಿಗೆ ಇದು ಓದಿದರೆ ಇದು ಜೀವವುಳ್ಳ ವಾಕ್ಯಗಳು ಎಂದು ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. அப்ப இப்ப சொல்லுங்க, நீங்க பரலோக ராஜ்யத்தை பார்த்திருக்கிறீங்களா இல்லையா? ಈಗ ಹೇಳಿರಿ, ನೀವು ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ ಇಲ್ಲವಾ? இப்ப பரலோக ராஜ்யத்தை பார்த்திருக்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ಈಗ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ನೋಡಿರುವವರ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿರಿ ನೋಡೋಣ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப பரலோக ராஜ்யத்தை நீங்க பார்த்திருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ಈಗ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ನೋಡಿದ್ದೀರಿ ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀರಿ. அப்ப இதுவரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? ಆದರೆ ಇಲ್ಲಿ ತನಕ ನೀವೇನೋ ನೆನೆಸಿಕೊಂಡಿದ್ದೀರಿ. உங்கள் மாமிச கண்ணோடு தொடர்பு படுத்தி நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். ನೀವು ಮಾಂಸ ಕಣ್ಣಿನಿಂದ ಅದನ್ನು ನೀವು ನೋಡುತ್ತಿದ್ದೀರಿ. அநேக நேரத்திலே மாமிச கண்கள் பார்ப்பது பொய்யாக இருக்கும். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಾನಸಿಕ ಕಣ್ಣುಗಳಿಂದ ನೋಡುವುದು ಅದು ಸುಳ್ಳಾಗಿರುತ್ತದೆ. ஆனால் புரிதலோடு நீங்கள் பார்த்தீர்களானால் அப்பொழுதுதான் மாமிச கண் பார்ப்பது உண்மையாக இருக்கும். ಆದರೆ ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ನೋಡಿದರೆ ಮಾತ್ರ ಆ ಮಾನಸಿಕ ಕಣ್ಣಿಂದ ನೋಡುವುದು ಸತ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. அதே போலதான் இந்த 5ஆம் வசனமும் ಅದಕ್ಕೆ ಈ 5ನೇ ವಾಕ್ಯ, யாகோஷுவா பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். ಅದಕ್ಕೆ ಯಾಕೋಬ, ನಾನು ನಿಮಗೆ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಒಬ್ಬನು ನೀರಿನಿಂದಲೂ ಆತ್ಮದಿಂದಲೂ ಹುಟ್ಟದಿದ್ದರೆ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರಲಾರನು. அப்ப யாரெல்லாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்கிறார்களோ ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಯಾರೆಲ್ಲ ನೀರಿನಿಂದಲೂ ಆತ್ಮದಿಂದಲೂ ಹುಟ್ಟಿದ್ದಾರೋ அவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். ಅವರು ಎಲ್ಲರೂ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಪ್ರವೇಶಿಸಿದ್ದಾರೆ. சோ இங்க ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ಇಲ್ಲಿ ನೀರಿನಿಂದಲೂ ಆತ್ಮದಿಂದಲೂ ಹುಟ್ಟಿದವರು ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದೀರಿ? உங்கள் கைகளை நான் பார்க்கட்டும். ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவர்கள். ಜಲದಿಂದಲೂ ಆತ್ಮದಿಂದಲೂ ಹುಟ್ಟಿರುವವರು. நீங்க இப்ப என்ன நினைச்சு கை தூக்குனீங்க? ನಿಮಗೆ ಏನು ನೆನೆಸಿ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿದ್ದೀರಿ? பாஸ்டர் ஞானஸ்நானம் பெற்றவங்களை குறிச்சு கேட்கிறாருன்னு சொல்லி கை தூக்குனீங்க. ಸಹೋದರರು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಗೆದ್ದಿರೋದ್ರ ಬಗ್ಗೆ ಕೇಳುತ್ತಾರೆ ಎಂದು ನೀವು ನೆನೆಸಿ ಕೈಗಳನ್ನು ஏன்னா ஜலத்தினாலும் ஆவியினாலும் போட்டிருக்கிற உடனே நாம தண்ணியில போய் நாங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டோம் நீங்க சொல்றீங்க. ಏಕೆಂದರೆ ನೀರಿನಿಂದ ಹುಟ್ಟದಿದ್ದರೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ ಅದು ನಾವು ನೀರಿನಿಂದ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ ಎಂದು ನೀವು ಕೈಗಳನ್ನು ಎತ್ತುತ್ತೀರಿ. ஆனால் இங்கே சொல்லுகிற இந்த வசனம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்று சொல்லுவது ಆದರೆ ಇಲ್ಲಿ ಹೇಳಿರುವ ವಾಕ್ಯ ನೀರಿನಿಂದಲೂ ಆತ್ಮದಿಂದಲೂ ಎಂದು ಹೇಳುವಾಗ அது இரண்டுமே வசனத்தை தான் குறிக்கிறது. ಅವು ಎರಡು ವಾಕ್ಯಗಳನ್ನೇ ಅದು ತಿಳಿಸಪಡಿಸುತ್ತದೆ. அப்ப வசனத்தினுடைய ரெண்டு பாகம். ಆದ್ದರಿಂದ ವಾಕ್ಯಗಳ ಎರಡು ಭಾಗವಾಗಿರುತ್ತದೆ. பாகம்னு சொல்றதை விட ரெண்டு நிலை. ಎರಡು ಸಮವಾಗಿರುತ್ತದೆ. அது எப்படி? ಅದು ಯಾವ ರೀತಿ? இப்ப தண்ணீரை நாம் ஒரு பாத்திரத்தில் வைக்கிறோம். ಒಂದು ನೀರನ್ನು ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಇಡುತ್ತೇವೆ. அது ஒரு நிலை, ಅದು ஒரு ஸ்டேஜ், ஒரு நிலை. ಅದು ಒಂದು ಹಂತ. ஆனா அதே தண்ணீரை ಆದರೆ ಅದೇ ನೀರನ್ನು நீங்கள் சூடாக்கினால் ನೀವು ಬಿಸಿ ಮಾಡಿದರೆ அது நீராவியாக வருகிறது. ಅದು ನೀರಿನ ಆವಿಯಾಗಿ ಬರುತ್ತದೆ. இப்போ அது வேற ஒரு நிலையில இருக்கிறது. ಈಗ ಅದು ಬೇರೆ ಒಂದು ಹಂತವಾಗಿದೆ. ஆவிக்குரிய ஒவ்வொரு மனிதனும் அப்படித்தான் இருக்கிறான். ಆತ್ಮೀಯವಾಗಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಅದೇ ರೀತಿ ಇರುವನು. இந்த வேத வசனம் ಈ
ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯಗಳು முதலாக உங்களிடத்தில் வரும் பொழுது ಪ್ರಥಮವಾಗಿ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರುವಾಗ உங்களுக்கு ஜீவ தண்ணீராக வருகிறது. ನಿಮಗೆ ಜೀವಕರ ನೀರಾಗಿ ಬರುತ್ತದೆ. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி. நீதிமொழிகள் 25:25 படிச்சு பாருங்க. Proverbs 25:25. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ ಪುಸ್ತಕ 25ನೇ ಅಧ್ಯಾಯ 25ನೇ ವಚನ. ಬಳ್ಳಿಲಿ ಬಾಯಾರಿದವನಿಗೆ ತಣ್ಣೀರು ಹೇಗೋ ದೇಶಾಂತರದಿಂದ ಬಂದ ಒಳ್ಳೆಯ ಸಮಾಚಾರವು ಹಾಗೆಯೇ. ஆமென். சாண்டி என்ன வசனம் சொன்ன இப்போ? 25 தூர இடத்திலிருந்து வருகிறதான நற்செய்தி, ದೂರದಿಂದ ಬರುವಂತ ಒಳ್ಳೆಯ ಸಮಾಚಾರ. அந்த ಒಳ್ಳೆಯ சமாச்சாரம் அல்லது நற்செய்தி என்பது என்ன? ಒಳ್ಳೆಯ ಸಮಾಚಾರ ಎಂದರೆ எங்கிருந்து வருகிறது? ಅದು ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ? தூரத்திலிருந்து வருகிறது. ಅದು ದೂರದಿಂದ ಬರುತ್ತದೆ. தூரம் என்று சொன்னால் ದೂರ ಎಂದು ಹೇಳಿದರೆ பரலோகத்திலிருந்து வருகிறது. ಅದು ಪರಲೋಕದಿಂದ ಬರುತ್ತದೆ. பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி வரும் பொழுது, ಪರಲೋಕದಿಂದ ಒಂದು ಸಂದೇಶ ಬರುವಾಗ, இந்த பாவத்தினால் நிறைந்த இந்த உலகத்திலே வேதனைகள் மத்தியிலே வாழ்ந்து விடாய்த்து போன ஒரு ஆத்மாவுக்கு, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಪಾಪದಿಂದ ಬಳಲಿ ಬೆಂಡಾದ ಒಂದು ಆತ್ಮಕ್ಕೆ அது எப்படிப்பட்ட தண்ணீரா இருக்குமா? ಅದು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನೀರಾಗಿರುತ್ತದೆ? குளிர்ந்த தண்ணீருக்கு சமானமாய் இருக்கும். ಅದು ತಣ್ಣೀರಿಗೆ ಸಮಾನವಾಗಿರುತ್ತದೆ. அப்ப அங்க தண்ணீரா அல்லது வசனமா? ಅದು ತಣ್ಣೀರಾಗಿರುತ್ತದಾ ಇಲ್ಲ ವಾಕ್ಯವಾಗಿರುತ್ತದಾ? அது வசனமாக இருக்கிறது. ಅದು ವಾಕ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. தூர இடத்திலிருந்து வருகிற நல்ல செய்தி. ಅದು ದೂರದಿಂದ ಬರುವಂತ ಒಳ್ಳೆ ಸಮಾಚಾರ. வசனம் தூர இடத்திலிருந்து தான் நமக்கு வருகிறது. ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯಗಳು ದೂರದಿಂದಲೇ ಬರುತ್ತವೆ. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். 11th verse. ಮತ್ತಾಯನ ಪುಸ್ತಕ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ. ಅದಕ್ಕಾತನು ಅವರಿಗೆ, ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಗುಟ್ಟುಗಳನ್ನು ತಿಳಿಸುವ ವರವು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೆ, ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே வேதவசனம் என்ன சொல்லுகிறது? ಇಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಏನನ್ನು ಹೇಳುತ್ತದೆ? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு பரலோகದ ರಾಜ್ಯದ ಗುಟ್ಟುಗಳನ್ನು ತಿಳಿಯುವುದಕ್ಕೋಸ್ಕರ உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அதனுடைய அர்த்தம் என்ன? ಅದರ ಅರ್ಥವೇನು? அந்த பரலோகத்தின் செய்தி உங்களிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது. ಆ ಪರಲೋಕದ ಸಮಾಚಾರವು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ಸೇರಿದೆ. ஆனால் அவர்களுக்கோ அது கொடுக்கப்படவில்லை. ಆದರೆ ಅವರಿಗೆ ಅದು ಕೊಟ್ಟಿಲ್ಲ. அப்ப நமக்கு செய்தி எங்கிருந்து வரணும்? ಆದ್ದರಿಂದ ನಮಗೆ ಸಂದೇಶ ಎಲ್ಲಿಂದ? தூர தேசமாகிய பரலோக ராஜ்யத்திலிருந்து வரக்கூடிய செய்தி. ದೂರ ದೇಶವಾಗಿರುವ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಿಂದ ಬರಬೇಕು. யாருக்கு வருகிறது? ಅದು ಯಾರಿಗೆ ಬರುತ್ತದೆ? இந்த உலகத்திலே விடாய்த்து போன ஆத்துமாக்களுக்கு வருகிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಳಲಿ ಹೋದವರಿಗೆ ಅದು ಬರುತ್ತದೆ. நாம் விடாய்த்து போகிறோமா இந்த உலகத்துல? ನಾವು ಲೋಕದಲ್ಲಿ ಬಳಲಿ ಹೋಗಿದ್ದೇವಾ? கண்டிப்பா விடாய்த்து போகிறோம். ಖಂಡಿತವಾಗಿ ಬಳಲಿ ಹೋಗಿದ್ದೇವೆ. எத்தனையோ விஷயங்களிலே நாம் விடாய்த்து போகிறோம். ತುಂಬಾ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನಾವು ತುಂಬಾ ಬಳಲಿ ಹೋಗಿದ್ದೇವೆ. நம்ம குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகளினாலே நாம் விடாய்த்து போகிறோம். ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬಂದಿರುವ ತೊಂದರೆಗಳಿಂದ ನಾವು ಬಳಲಿ ಹೋಗಿದ್ದೇವೆ. இது என்ன வாழ்க்கை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் கடந்து வருகிறது. ಜೀವನ ನೆನೆಸುವ ಹಾಗೆ ನಮ್ಮ ತೊಂದರೆಗಳು ಬರುತ್ತವೆ. நம்முடைய சொந்தங்களினாலே அப்படிப்பட்ட பிரச்சனை நமக்கு கடந்து வரலாம். ನಮ್ಮ ಬಂಧುಗಳಿಂದ ಆ ರೀತಿ ಒಂದು ತೊಂದರೆ ಬರಬಹುದು. நாம் வேலை செய்கிற இடங்களிலே அப்படிப்பட்ட பிரச்சனைகள் கடந்து வரலாம். ಕೆಲಸ ಮಾಡೋ ಸ್ಥಳದಿಂದ ನಮಗೆ ಆ ರೀತಿ ಒಂದು ತೊಂದರೆ ಬರಬಹುದು. அப்படி நாம் பல விஷயங்களினாலே நாம் விடாய்த்து போகிறோம். ಆ ರೀತಿಯ ಅನೇಕ ವಿಷಯಗಳಿಂದ ನಾವು ತುಂಬಾ ಬಳಲಿ ಹೋಗಿದ್ದೇವೆ. யாரையும் தொந்தரவு பண்ணாமல் இருந்துமே நமக்கு தொந்தரவு பண்ணுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார். ನಾವು ಯಾರಿಗೂ ತೊಂದರೆ ಮಾಡದೆ ಇದ್ದರೂ ಕೂಡ ನಮಗೆ ತೊಂದರೆ ಪಡಿಸುವವರು ಅನೇಕರು ಬರುತ್ತಾರೆ. அப்ப அதனாலே நாம் விடாய்த்து போகிறோம். ನಾವು ಅದರಿಂದ ತುಂಬಾ ಬಳಲಿ ಹೋಗಿರುತ್ತೇವೆ. இப்படி இந்த உலகத்தினுடைய காரியங்களினாலே நாம் விடாய்த்து போயிருக்கிற ஆத்துமாக்களுக்கு ಈ ರೀತಿ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಬಳಲಿ ಹೋದಂತ ಆತ್ಮಗಳಿಗೋಸ್ಕರ தேவன் பரலோகத்திலிருந்து தன்னுடைய ஜீவ வார்த்தையை அனுப்புகிறார். ದೇವರು ಪರಲೋಕದಿಂದ ಜೀವವುಳ್ಳ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕಳಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. அந்த ஜீவ வார்த்தை குளிர்ந்த தண்ணீருக்கு சமானமாய் நம்மிடத்தில் வருகிறது. ಆ ಜೀವವುಳ್ಳ ವಾಕ್ಯಗಳು ತಣ್ಣೀರ ಹಾಗೆ ನಮ್ಮ ಜೀವನಕ್ಕೆ ಬಂದು ಸಿಗುತ್ತವೆ. தண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னேன்?
மேலிருந்து வருகிறது, பரலோகத்திலிருந்து வருகிறது. ತಣ್ಣೀರು ಪರಲೋಕದಿಂದ ಬರುತ್ತದೆ. அதுக்கு ஒரு உதாரணம் போனா நம்ம ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் லாசரு கதையில நம்ம அதை பார்க்கிறோம். ಇದಕ್ಕೆ ಒಂದು ಉದಾಹರಣೆ ಐಶ್ವರ್ಯವಂತನು ಲಾಜರ ಕಥೆಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. அப்ப அந்த அக்கினி சூளையிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதான அந்த ஐஸ்வர்யவான் என்ன சொல்லுகிறான்? ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಲ್ಲಿ ತೊಂದರೆ ಪಡುತ್ತಿರುವಂತ ಐಶ್ವರ್ಯವಂತನು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ? நீர் அங்கிருந்து லாசருவை குளிர்ந்த தண்ணீரோடு அனுப்பும் என்று சொல்லுகிறான். ನೀನು ಲಾಜರನ್ನು ಅಲ್ಲಿಂದ ತಣ್ಣೀರಿನ ಮುಖಾಂತರ ಇಲ್ಲಿಗೆ ಕಳಿಸು ಎಂದು. அவன் தன் விரலை தொட்டு என் நாவிலே வைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லுகிறான். ಅವನು ತನ್ನ ಬೆರಳಿನಲ್ಲಿ ಹತ್ತಿನ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. அப்ப அது கூட வசனம் தான். ಅದು ವಾಕ್ಯಗಳೇ ಆಗಿರುತ್ತದೆ. எத்தனையோ நாட்களிலே நாம் வாழ்க்கையில மிகவும் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது, ನಮ್ಮ ಜೀವನದ ಎಷ್ಟೋ ವಿಷಯದಿಂದ ನಾವು ತುಂಬಾ ತೊಂದರೆ ಹೋಗಿದ್ದಾಗ தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆறுதலை தருகிறது. ದೇವರ ವಾಕ್ಯಗಳು ನಮಗೆ ಒಳ್ಳೆಯ ಆರುದಲನ್ನು ಕೊಡುತ್ತದೆ, நமக்கு நம்பிக்கையை தருகிறது. ನಮಗೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸುತ್ತದೆ. அப்ப அதுதான் நமக்கு கிடைக்கிறதான குளிர்ந்த தண்ணீர். ಅದೇ ನಮಗೆ ಸಿಗುವಂತಿರುವ ತಣ್ಣೀರಾಗಿರುತ್ತದೆ. சோ அந்த தண்ணீரை நாம் பெற்றுக்கொண்ட பின்பு ನಾವು ಆ ತಣ್ಣೀರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ ಮೇಲೆ நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வசனத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸುವಾಗ அந்த வார்த்தையே நமக்கு ஆவியாக மாறிவிடுகிறது. ಆ ವಾಕ್ಯಗಳೇ ನಮಗೆ ಆತ್ಮವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. அதை பயன்படுத்த பயன்படுத்த அது வார்த்தை ஆவியாக மாறிவிடுகிறது. ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾ ಅದು ಆತ್ಮವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. தண்ணீரா இருக்கும்போது அது நமக்கு முன்னால இருக்கிறது. ನೀರಾಗಿದ್ದಾಗ ಅದನ್ನು ಮುಂದೆ ಇರುತ್ತದೆ. ஆவியா இருக்கும் பொழுது அந்த வசனம் நமக்குள்ளாக வந்து விடுகிறது. ಆತ್ಮವಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಆ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಬರುತ್ತವೆ. இதுதான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது என்பது. ಇದೇ ನೀರಿನಿಂದಲೂ ಆತ್ಮನಿಂದಲೂ ಹುಟ್ಟುವುದು. அப்போ ஒருவன் இங்கே எப்படி பிறக்கிறான்? வசனத்தினாலே, தண்ணீர் என்று வசனத்தினாலே பிறக்கிறான். ಒಬ್ಬನು ಯಾವ ರೀತಿ ಹುಟ್ಟುತ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ನೀರು ಎಂಬ ವಾಕ್ಯದಿಂದಲೂ ಹುಟ್ಟುತ್ತಾನೆ. அதன் பின்பு அவனுக்கு இன்னொரு பிறப்பு உண்டு. ಅದಾದ ಮೇಲೆ ಅವನಿಗೆ ಮತ್ತೆ ಒಂದು ಹುಟ್ಟುತನ ಇದೆ. ஆவியினாலே பிறக்கிறான். ಅವನ ಆತ್ಮದಿಂದ ಹುಟ್ಟುತ್ತಾನೆ. இதை 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோவான் 3:6. ದೇಹದಿಂದ ಹುಟ್ಟಿದ್ದು ದೇಹವೇ, ಆತ್ಮನಿಂದ ಹುಟ್ಟಿದ್ದು ಆತ್ಮವೇ. இப்ப இங்க இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நமக்கு ஆவியினால் பிறப்பது என்று சொல்லுகிறது. ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ಆತ್ಮದಿಂದ ಹುಟ್ಟಿದ್ದು ಎಂಬುದಾಗಿ. ஒன்று மறுபடி பிறப்பது, ಒಂದು ಮತ್ತೆ ಹುಟ್ಟುವುದು, இன்னொன்று ஆவியினால் பிறப்பது. ಇನ್ನೊಂದು ಆತ್ಮದಿಂದ ಹುಟ್ಟುವುದು. நமக்கு இன்றைக்கு விசுவாசிகளிடத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ಇದರಲ್ಲಿ ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಬಳಿ ಇರುವ ತೊಂದರೆ ಏನು ಗೊತ್ತಾ? அநேகர் மறுபடியும் பிறந்த அந்த அனுபவத்திற்குள்ளே இருந்து விடுகிறார்கள். ಅನೇಕರು ಮತ್ತೆ ಹುಟ್ಟಿದ ಅನುಭವದಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. அவர்கள் ஆவியினால் பிறப்பதில்லை. ಅವರು ಆತ್ಮದಿಂದ ಹುಟ್ಟುವುದಿಲ್ಲ. ஆவியினால் பிறக்க வேண்டும், அது இன்னொரு ஸ்டெப். ಆತ್ಮದಿಂದ ಹುಟ್ಟುವುದು ಬೇರೆ ಒಂದು ಹಂತವಾಗಿರುತ್ತದೆ. மறுபடி பிறப்பது ஒரு ஸ்டெப், ಮತ್ತೆ ಹುಟ್ಟುವುದು ಒಂದು ಹಂತ. ஆவியினால் பிறப்பது இன்னொரு ஸ்டெப். ಆತ್ಮದಿಂದ ಹುಟ್ಟುವುದು ಮತ್ತೊಂದು ಹಂತವಾಗಿದೆ. நீங்கள் ஆவியினால் பிறக்கும் பொழுது ನೀವು ಆತ್ಮದಿಂದ ಹುಟ್ಟುವಾಗ நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಪ್ರವೇಶಿಸುವ ಅನುಭವವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವಿರಿ. அப்ப நான் எதற்காக இந்த கதையெல்லாம் உங்களுக்கு சொன்னேன்? ನಾನು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಕಥೆಗಳನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ? இந்த வசனங்கள் பார்க்கும் பொழுது என்ன அர்த்தம் வருகிறதோ உண்மையில் அது அல்ல அதனுடைய அர்த்தம். ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೀವು ನೋಡುವಾಗ ಓದುವಾಗ ನಿಮಗೆ ಬರುವ ಅರ್ಥವಲ್ಲ ಆ ಅರ್ಥ. அதை ஆழ்ந்து நாம் சிந்திக்கும் பொழுது அது முற்றிலும் வேறுபாடான ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுத் தருகிறது. ನಾವು ತುಂಬಾ ಅದನ್ನು ನಿಧಾನದಿಂದ ಧ್ಯಾನ ಮಾಡುವಾಗ ನಮಗೆ ಅದರ ಬಗ್ಗೆ ಬೇರೆ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತದೆ. இதை மனதில் வைத்துக்கொண்டு ಇದನ್ನು ನೀವು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು இப்பொழுது யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். ದೇವರನ್ನು ಯಾರು ಎಂದೂ ಕಂಡಿಲ್ಲ, ಯಾವನು ಏಕಪುತ್ರನೋ ಸ್ವತಃ ದೇವರು ಆಗಿದ್ದು ತಂದೆಯ ಎದೆಯಲ್ಲಿದ್ದನೋ ಆತನೇ ತಿಳಿಯಪಡಿಸಿದನು. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்போ வெளிப்படுத்துவார் என்று சொல்லி இருந்தால் பரவாயில்லை, ತಿಳಿಯಪಡಿಸುವನು ಎಂದು ಹೇಳಿದರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. ஆனால் இங்கே வசனம் எப்படி இருக்கிறது? ಆದರೆ ಈ ವಾಕ್ಯ ಯಾವ ರೀತಿ ಇದೆ? வெளிப்படுத்தினார் என்று இருக்கிறது. ತಿಳಿಯಪಡಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿದೆ. இப்ப இந்த வேதம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்க. ನೀವು ಸತ್ಯವೇದ ಪೂರ್ತಿಯನ್ನು ಓದಿ ನೋಡಿರಿ. எங்கேயாவது ஒரு இடத்துல யாகுஷுவா, ಎಲ್ಲಾದರೂ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾಕೋಶುವ அதோ அங்கே நிற்கிறாரே அவர்தான் பிதா என்று சொன்னாரா? ಅಲ್ಲಿ ನಿಂತಿರುವನೇ ತಂದೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾನ? ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறது. ಆದರೆ ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ಆತನು ತಿಳಿಯಪಡಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ. இந்த வேதத்தில் எந்த இடத்திலே அவர் பிதாவை வெளிப்படுத்தினார்? ಈ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಆತನ ತಂದೆಯನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸಿದನು? இதே வசனத்தை மத்தேயு வேறு விதமாக சொல்லுகிறார். ಇದೇ ವಾಕ್ಯವನ್ನು ಮತ್ತಾಯ ಬೇರೆ ವಿಷಯವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நாம் வாசித்து பார்ப்போமானால்,
Matthew chapter 11 verse 27. ಮತ್ತೆ 11:27. ಮತ್ತಾಯನ ಪುಸ್ತಕ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 27ನೇ ವಚನ. ನನ್ನ ತಂದೆಯು ಎಲ್ಲವೂ ನನಗೆ ಒಪ್ಪಿಸಿದ್ದಾನೆ. ತಂದೆಯ ಹೊರತು ಇನ್ಯಾವನು ಮಗನನ್ನು ತಿಳಿದವನಲ್ಲ, ಮಗನ ಹೊರತು ಇನ್ಯಾವನು ತಂದೆಯನ್ನು ತಿಳಿದವನಲ್ಲ. ಮತ್ತು ಮಗನು ತಂದೆಯನ್ನು ಯಾರಿಗೆ ಪ್ರಕಟಿಸುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸು ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೋ ಅವನು ಆತನನ್ನು ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பிதாவுக்கு தான் குமாரன் யாருன்னு தெரியும். ತಂದೆಗೆ ಮಾತ್ರ ಮಗನು ಯಾರು ಎಂದು ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. வேற யாருக்கும் குமாரன் யாருன்னு தெரியாது. ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಕುಮಾರ ಯಾರು ಎಂದು ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ. அதே மாதிரி ಅದೇ ರೀತಿ குமாரனுக்கு மட்டும்தான் தந்தை யாருன்னு தெரியும். ಆದರೆ ಮಗನಿಗೆ ಮಾತ್ರ ತಂದೆ ಯಾರೆಂದು ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. அதே போல குமாரன் யாருக்கு அவரை வெளிப்படுத்துகிறாரோ ಅದೇ ರೀತಿ ಮಗನು ಯಾರಿಗೆ ಆತನನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸುತ್ತಾನೋ அவர்களுக்கும் பிதா யார் என்று தெரியும். ಅವರಿಗೂ ತಂದೆಯು ಯಾರು ಎಂದು ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. வேற யாருக்கும் தெரியாது. ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಅದು ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. சரி, யாருக்காகிலும் யாகுஷ்வா பிதாவை வெளிப்படுத்தினார்னா அது வசனம் இருக்குதா? ಯಾರಿಗಾದರೂ ಯಾಕುಷ್ವ ತಂದೆಯನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದನು ಎಂದು ಹೇಳಿದ್ದಾರಾ? அப்படி எல்லாம் வசனங்களே கிடையாது. ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ವಾಕ್ಯಗಳೇ ಇಲ್ಲ. ஆனா ஏன் இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுது பிதாவை குமாரன் வெளிப்படுத்தி இருக்கிறார்னு ஏன் சொல்லுது? ಏಕೆ ಈ ವಾಕ್ಯಗಳು ತಂದೆಯನ್ನು ಮಗನು ಪ್ರಕಟಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ? அல்லது எந்த சீஷனாவது பிதாவை குமாரன் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தார்னு அறிக்கையாவது பண்ணி இருக்கிறாங்களா? ಯಾವ ಅಪೊಸ್ತಲ ಶಿಷ್ಯಗಳಾದರೂ ತಂದೆಯನ್ನು ಯಾಕುಷ್ವ ನಮಗೆ ತೋರಿಸಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾರಾ? யாருமே சொல்லல. ಯಾರೂ ಹೇಳಲಿಲ್ಲ. அப்போ இது எந்த காலத்திற்கென்று வைத்திருக்கிறது இந்த வசனம்? ಯಾವ ಕಾಲಕ್ಕೋಸ್ಕರ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ? வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதான இந்த காலத்திற்கென்று அது வைக்கப்பட்டிருக்கிறது. ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ ಕಾಲ, ಈ ಕಾಲಕ್ಕೆ ಅದನ್ನು ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த காலத்தில் நீங்கள் வாழ்வதற்காக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும், ஏனெனில் நீங்கள் பாக்கியவான்கள். ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಜೀವಿಸುವವರು ನೀವು ಸಂತೋಷ ಪಡಬೇಕು, ಏಕೆಂದರೆ ನೀವು ಭಾಗ್ಯವಂತರು. சோ யாகுஷ்வா பொய் சொல்ல மாட்டார். ಯಾಕುಷ್ವ ಸುಳ್ಳು ಹೇಳುವವನಲ್ಲ. அப்போ குமாரன் வெளிப்படுத்தினார் என்று இங்கே சொல்லுவது யாரு? ಮಗನನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದನು ಎಂದು ಹೇಳುವವರು ಯಾರು? யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். ಯೋಹಾನನು ಇದನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. இப்ப யோவான் ஸ்நானகன் தான் சொல்றாரு, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். ಸ್ನಾನಿಕ ಯೋಹಾನನು ಇದನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಮಗನು ಒಬ್ಬನೇ ತಂದೆಯನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸಿದನು. இப்ப அவரும் பொய் சொல்ல முடியாது. ಇಲ್ಲಿ ಆತನು ಸುಳ್ಳು ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇ அவர் ஒரு தீர்க்கதரிசி, ಆತನು ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿ, ஒரு தேவனுடைய மனுஷன். ಒಬ್ಬ ದೇವರ ಮನುಷ್ಯನು. அவர் பொய் சொல்ல முடியாது. ಆತನು ಸುಳ್ಳು ಹೇಳುವುದಿಲ್ಲ. அவர்தான் யாகுஷ்வாவையே இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். ಆತನೇ ಯಾಕುಷ್ವನು ಈ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ಪ್ರಕಟಿಸಿದನು. சோ அப்படி இருக்கும்போது அவர் பொய் சொல்ல ಆ மாட்டார். ರೀತಿ ಇದ್ದ ಮೇಲೆ ಆತನು ಸುಳ್ಳು ಹೇಳುವುದಿಲ್ಲ. இப்ப அந்த யோவான் ஸ்நானகன் தான் சொல்லுகிறார், ಆ ಸ್ನಾನಿಕ ಯೋಹಾನನೇ ಹೇಳುತ್ತಾನೆ, இந்த குமாரன் பிதாவை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். ಈ ಮಗನೇ ತಂದೆಯನ್ನು ಲೋಕಕ್ಕೆ ಪ್ರಕಟಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. இப்ப எத்தனை பேருக்கு பிதா யாருன்னு தெரியும்? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ತಂದೆ ಯಾರು ಎಂದು அதாவது ಗೊತ್ತಿದೆ? எத்தனை பேருக்கு யாகுஷ்வா வெளிப்படுத்தினார் இவர்தான் பிதா என்று சொல்லி? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಯಾಕುಷ್ವ ಪ್ರಕಟಿಸಿದನು ತಂದೆ ಈತನೇ ಎಂಬುದಾಗಿ? அப்போ யாகுஷ்வா வெளிப்படுத்தினார்னா என்ன சொல்லியிருக்கணும்? ಯಾಕುಷ್ವ ಪ್ರಕಟಿಸಿದ್ದಾನೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ ಏನು ಹೇಳಬೇಕು? அதோ அங்கே நிற்கிறார், அவர்தான் பிதா என்று சொல்லியிருக்கணும். ಅಗೋ ಅಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದನಲ್ಲ, ಆತನೇ ನನ್ನ ತಂದೆ ಎಂದು ಹೇಳಬೇಕಿತ್ತು. எப்படி இங்கே வெளிப்படுத்தினார்? ಯಾವ ರೀತಿ ಆತನು ಪ್ರಕಟಿಸಿದನು? இதை நாம் அறிந்து கொண்டால் ಇದನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡರೆ இன்றைக்கு நாமும் பிதாவை கண்ட வெளிப்பாட்டை பெற்றவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுவோம். ನಾವು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ತಂದೆಯನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ ಎಂದು ಹೇಳುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತಿರುತ್ತೇವೆ. எத்தனை பேருக்கு தெரியும் யாகுஷ்வா உண்மையிலேயே பிதாவை வெளிப்படுத்தினார்னு? எத்தனை பேருக்கு தெரியும்? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ ಯಾಕುಷ್ವ ನಿಜವಾಗ್ಲೂ ತಂದೆಯನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸಿದನು? தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. உங்களுக்கு தெரியுமா? சரி, நான் இப்ப கேட்பேன். சரி, அப்போ குமாரன் பிதாவை எப்படி வெளிப்படுத்தினாரு? ಮಗನು ತಂದೆಯನ್ನು ಯಾವ ರೀತಿ ಪ್ರಕಟಿಸಿದನು? ரொம்ப சிம்பிளா சொல்ல போணுமானா, ತುಂಬಾ ಸುಲಭವಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ஒன்னு ரெண்டு வசனங்களை நாம் வாசித்தால் நமக்கு தெரிந்துவிடும். ಒಂದು ಎರಡು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿದರೆ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. அந்த வசனங்கள் மூலமாக அவர் தன்னை வெளிப்படுத்தினார். ವಾಕ್ಯಗಳ ಮುಖಾಂತರ ಆತನು ತನ್ನನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದನು. அவர் பிதாவை வெளிப்படுத்தினார். ಆತನು ತಂದೆಯನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸಿದನು. சோ எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கலாம். ಯಾವ ರೀತಿ ತಿಳಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 Corinthians chapter 15 verse 45. 1 ಕೊರಿಂಥ್ಯರ ಪುಸ್ತಕ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 45ನೇ ವಚನ. ಮೊದಲನೆಯ ಮನುಷ್ಯನಾದ ಆದಾಮನು ಬದುಕುವ ಪ್ರಾಣಿ ಎಂದು ಬರೆದಿದೆಯಲ್ಲ, ಕಡೆ ಆದಾಮನು ಬದುಕಿಸುವ
ஆமென். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அல்லேலூயா. Hallelujah. இப்ப தமிழ்ல இது எப்படி எழுதியிருக்கணும்னு சொன்னா, ತಮಿಳಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಬರೆದಿರಬೇಕು ಎಂದರೆ பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று எழுதியிருக்கணும். ಕಡೆ ಆದಾಮನು ಬದುಕಿಸುವ ಆತ್ಮನು ಎಂದು. ஆவியானார்னு எழுதியிருக்குது. ஆவி ஆகவில்லை, அவர் ஏற்கனவே ஆவிதான். ಆತ್ಮವಾಗಿದ್ದಾನೆ ಅಲ್ಲ, ಆತನು ಮೊದಲೇ ಆತ್ಮವಾಗಿದ್ದನು. அது இங்கிலீஷ்ல வாசிங்க. லைஃப் கிவிங் ஸ்பிரிட், became லைஃப் கிவிங் ஸ்பிரிட் போட்டிருக்குதா? became என்று சொன்னால் அவர் பின்னால லைஃப் கிவிங் ஸ்பிரிட்டா மாறல, அவர் லைஃப் கிவிங் ஸ்பிரிட் அவர்தான்ங்கிறதை வெளிப்படுத்தினார். எழுதல லைஃப் கிவிங் ஸ்பிரிட், அதுதான் கரெக்ட். அவர் உயிர்ப்பிக்கிற ஆவி, ஆவியானவர் அப்படிங்கிறது அல்லது ஆவியானார் அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பு. அவர் யாரு? உயிர்ப்பிக்கிற ஆவி, ஸ்பிரிட், அவ்வளவுதான். ಆತನು ಆತ್ಮ ಆಗಿದ್ದನು, ಆತ್ಮ ಆಗುತ್ತಾನಲ್ಲ, ಆತನೇ ಬದುಕಿಸುವ ಆತ್ಮನು. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. சோ அவர் உயிர்ப்பிக்கிற ஆவி, அந்த ஆவியை ஆதாமனுடைய நாசியிலே ஊதினபடியினால்தான் அவன் ஜீவாத்மாவானான். ಆ ಬದುಕಿಸುವ ಆತ್ಮನು ಆತ್ಮನ ಮೂಗಿನಲ್ಲಿ ಶ್ವಾಸವನ್ನು ಊದಿದಾಗ ಅವನು ಬದುಕುವ ಪ್ರಾಣಿಯಾದನು. அப்ப இந்த ஆவி யாரு? ಆಗಿದ್ದ ಮೇಲೆ ಈ ಆತ್ಮನು ಯಾರು? அன்றைக்கு ஆதாமை உருவாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினவர். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಆದಾಮನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಆತನ ಮೂಗಿನಲ್ಲಿ ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು ಊದಿದವನು. அப்ப அன்றைக்கு ஜீவ சுவாசத்தை ஊதினவர் யார்? ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು ಊದಿದವನು ಯಾರು? யாகுவா என்கிற பிதாவானவர். ಯಾಹುವ ಎನ್ನುವ ತಂದೆಯಾದವನು. சோ இந்த வசனத்தின் மூலமாக பிதாவை காட்டி இருக்கிறார். ಈ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ತಂದೆಯನ್ನು ಆತನು அப்ப ತೋರಿಸಿದ್ದಾನೆ. இவர் யாரை காட்டுறாரு? ಯಾರನ್ನು ತೋರಿಸುತ್ತಾನೆ? தன்னையே தான் காட்டுகிறார். ತನ್ನನ್ನೇ ಆತನು அப்ப இங்க ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. பிதாங்கிறது யாரு? ತಂದೆ ಎಂಬುದು ಯಾರು? யாகுஷுவா தான் அந்த பிதா. ಯಾಕೋಶ್ವರೇ ಆ ತಂದೆಯಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது பவுல் அப்போஸ்தலன் எழுதின வசனம். ಇದು ಪೌಲನಾದ ಅಪ್ಪಸ್ತಲನು ಬರೆದಂತ ஆனால் ವಾಕ್ಯ. எந்த இடத்துல யாகுஷுவா தானே நேரடியாக காட்டி இருக்கிறார்? ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾಕೋಶ್ವ ನೇರವಾಗಿ ತನ್ನನ್ನು ತೋರಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ? யோவான் 9ஆம் அதிகாரம், John the Gospel chapter 9. ஒன்றிலிருந்து 6 வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. ಯೋಹನನ ಪುಸ್ತಕ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 6 ವಚನಗಳು. ಯಾಕೋಶ್ವ ಹಾದು ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ಒಬ್ಬ ಹುಟ್ಟು ಕುರುಡನನ್ನು ಕಂಡನು. ಆತನ ಶಿಷ್ಯರು, ಗುರುವೇ, ಇವನು ಕುರುಡನಾಗಿ ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಯಾರು ಪಾಪ ಮಾಡಿದರು? ಇವನ ತಂದೆ ತಾಯಿಗಳೋ ಎಂದು ಆತನನ್ನು ಕೇಳಿದ್ದಕ್ಕೆ ಯಾಕೋಶ್ವ, ಇವನೂ ಪಾಪ ಮಾಡಲಿಲ್ಲ, ಇವನ ತಂದೆ ತಾಯಿಗಳೂ ಪಾಪ ಮಾಡಲಿಲ್ಲ. ದೇವರ ಕ್ರಿಯೆಗಳು ಇವನಲ್ಲಿ ತೋರಿ ಬರುವುದಕ್ಕೆ ಇದಾದಿತ್ತು. ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿದಾತನ ಕಾರ್ಯಗಳು ನಾವು ಹಗಲಿರುವಾಗಲೇ ನಡೆಸಬೇಕು. ರಾತ್ರಿ ಬರುತ್ತದೆ, ಅದು ಬಂದ ಮೇಲೆ ಯಾರು ಕೆಲಸ ಮಾಡಲಾರರು. ನಾನು ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೇನೆ ಅಂದನು. ಇದನ್ನು ಹೇಳಿ ನೆಲದ ಮೇಲೆ ಉಗುಳಿ, ಆ ಉಗುಳಿನಿಂದ ಕೆಸರು ಮಾಡಿ, ಆ ಕೆಸರನ್ನು ಅವನ ಕಣ್ಣುಗಳಿಗೆ ಹಚ್ಚಿ, ನೀನು ಸಿಲುವೆ ಕೊಳಕ್ಕೆ ಹೋಗಿ ತೊಳೆದುಕೋ ಅಂದನು. ಅವನು ಹೋಗಿ ತೊಳಕೊಂಡು ಕಣ್ಣು ಹೊಂದಿದವನಾಗಿ ಬಂದನು. ஆமென். அல்லேலூயா. சோ யாகுஷுவா இங்கே அந்த குருடனை, பிறவி குருடனை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார்? ಯಾಕೋಶ್ವ ಆ ಹುಟ್ಟು ಕುರುಡನನ್ನು ನೋಡಿ ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ? நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ನಾನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೇನೆ ಅಂದನು. சோ இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினாலே சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் கழுவி சீலோவாம் குளத்திலே கழுவி கொண்டு வா என்று சொன்னார். ಇದನ್ನು ಹೇಳಿ ನೆಲದ ಮೇಲೆ ಉಗುಳಿ, ಆ ಉಗುಳಿಯಿಂದ ಕೆಸರು ಮಾಡಿ, ಆ ಕೆಸರನ್ನು ಅವನ ಕಣ್ಣುಗಳಿಗೆ ಹಚ್ಚಿ, ನೀನು ಸಿಲೋವೆ ಕೊಳಕ್ಕೆ ಹೋಗಿ ತೊಳೆದುಕೋ ಅಂದನು. அப்படி சொல்லி அவன் கழுவி கொண்டு வந்த பிறகு ಆತನು ಆ ರೀತಿ ಹೇಳಿ ಆತನು ತೊಳೆದುಕೊಂಡು ಬಂದ ಮೇಲೆ அவன் பார்வை அடைந்து விட்டான். ಆತನಿಗೆ ಕಣ್ಣುಗಳು ಬಂದವು. யாகுஷுவா பல இடங்களிலே ஜனங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். ಯಾಕೋಶ್ವ ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಜನರಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಸುಖವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர்களுக்கு அவர் எப்படி சுகம் கொடுத்தார் என்று பார்க்கலாம். ಅವರಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಒಳ್ಳೆಯ ಸುಖವನ್ನು ಕೊಟ್ಟರು ಎಂದು ನೋಡಿದರೆ, இங்கே மார்க் எழுதின சுவிசேஷம்
மார்க் அல்லது மத்தேயுல பார்க்கலாம். யாராவது கண்டுபிடிச்சிங்களா? வாசிங்க. பாத்தீங்களா? குருடனை சுகமாக்குன. வாசிங்க, எடுத்த வசனத்தை வாசிங்க, சொல்லிட்டு வாசிங்க. மேத்யூ 9:29 மேத்யூவா? மார்க் 9ஆம் அதிகாரத்துல அந்த குருடன் அவர் எப்படி சுகமாக்குறாரு பாருங்க. Matthew 9 chapter verse 29. ಮತ್ತಾಯನ ಪುಸ್ತಕ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 29ನೇ ವಚನ. ಆಗ ಆತನು ಅವರ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಟ್ಟಿ, ನೀವು ನಂಬಿದಂತೆ ನಿಮಗೆ ಆಗಲಿ ಅಂದನು. ಆಗ ಅವರಿಗೆ ಕಣ್ಣು ಬಂದವು. சோ இங்க ஒரு குருடன் வருகிறான். அவனை எப்படி சுகப்படுத்துறார் பாருங்க. ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ಕುರುಡನ ಬರುತ್ತಾನೆ, ಆತನನ್ನು ಯಾವ ರೀತಿ ಸ್ವಸ್ಥ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ஒண்ணல்ல, ரெண்டு பேர் வர்றாங்க. ಇಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಬರುತ್ತಾರೆ. அந்த ரெண்டு பேரை அவர் எப்படி சுகமாக்குகிறார்? ಅವರಿಬ್ಬರನ್ನು ಅವನು ಯಾವ ರೀತಿ ಸೌಖ್ಯ ಮಾಡುತ್ತಾರೆ? அவர்களுடைய கண்களை தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்று சொன்னார். ಅವರ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಟ್ಟಿ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯಂತೆ ನಿಮಗೆ ಆಗಲಿ ಎಂದು ಹೇಳಿದನು. சோ அவர்கள் ரெண்டு பேரும் கண்களை பார்வையை பெற்றார்கள். ಅವರು ಇಬ್ಬರಿಗೂ ದೃಷ್ಟಿ ಹೊಂದಿದರು. ஆனால் இங்கே இந்த மனுஷனுக்கு என்ன பண்ணுகிறார் என்று பாருங்க. ಆದರೆ ಈ ಮನುಷ್ಯ ಏನನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ. தரையிலே துப்பி, ನೆಲದಲ್ಲಿ ಉಗುಳಿ, சேருண்டாக்கி, ಕೆಸರು ಮಾಡಿ, அதை எடுத்து அவன் கண்ணில் பூசி, ಅದನ್ನು ತೆಗೆದು ಅವನ ಕಣ್ಣಿಗೆ ಹಚ್ಚಿ, அதன் பின்பு போய் நீ கழுவி கொண்டு வா என்று சொல்லுகிறார். ಅದಾದ ಮೇಲೆ ತೊಳೆದುಕೊಂಡು ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. அப்பொழுது அவன் பார்வையை பெற்றுக் கொள்ளுகிறான். ಆಗ ಆತನಿಗೆ ದೃಷ್ಟಿ ಬಂದವು. இப்பொழுது ஏன் யாகுஷ்வா இப்படி பண்ணினான்? ಏಕೆ ಯಾಕುಷ್ವ ಈ ರೀತಿ ಮಾಡಿದನು? ஏன் இந்த குருடனையும் தொட்டு அவனை நீ பார்வையடை என்று ஏன் சொல்லவில்லை? ಈ ಕುರುಡನನ್ನು ಮುಟ್ಟಿ ಕೈಗಳಿಂದ ಮುಟ್ಟಿ ನಿನಗೆ ದೃಷ್ಟಿ ಬರಲಿ ಎಂದು ಯಾಕೆ ಹೇಳಲಿಲ್ಲ? ஏன் இப்படி வித்தியாசமாக இங்கே பண்ணினார்? ಏಕೆ ಈ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಆತನು ಮಾಡಿದನು? இங்கே அந்த இதன் மூலமாக அவர் என்ன சொல்லுகிறார்? ಇಲ್ಲಿ ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ಆತನು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ? இவன் ஏன் குருடனாய் பிறந்தான்? ಇವನು ಏಕೆ ಕುರುಡನಾಗಿ ಹುಟ್ಟಿದನು? அவங்க அப்பா செஞ்ச பாவம் இல்ல, அப்பா அம்மா செஞ்ச பாவம் இல்ல, ಅವರ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಮಾಡಿದಂತ ಪಾಪವಲ್ಲ, அவன் செய்த பாவம் இல்ல, ಅದು ಆತನು ಮಾಡಿದ ಪಾಪವೂ ಅಲ್ಲ. தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக அவன் அப்படி குருடனாக பிறந்திருக்கிறான் என்று ದೇವರ சொன்னார். ಕ್ರಿಯೆಗಳು ಹೊರಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ಕುರುಡನಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்ப இங்கே தேவன் எப்படி மகிமைப்படுகிறார்? ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಹೊಂದುತ್ತಾನೆ? இங்கே அவர்தான் ஆதாமை ஒரு களிமண்ணிலே உருவாக்கின தேவன் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். ಇಲ್ಲಿ ಆದಿಯಲ್ಲಿ ಆದಾಮನನ್ನು ಜೇಡಿ ಮಣ್ಣಿನಿಂದ ಉಂಟು ಮಾಡಿದ ಮನುಷ್ಯನು ನಾನೇ ಎಂದು ಇಲ್ಲಿ ಆತನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. அப்ப அது இவ்விடத்திலே மற்றவர்களுக்கெல்லாம் கண் இருந்தது, பார்வை இல்லாமல் இருந்தது. ಅಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಕುರುಡರಿಗೆ ಕಣ್ಣುಗಳು ಇದ್ದವು, ಆದರೆ ದೃಷ್ಟಿ ಮಾತ್ರ ಇರಲಿಲ್ಲ. ஆனால் இவனுக்கு கண்ணே இல்லை. ಆದರೆ ಈ ಮನುಷ್ಯನಿಗೆ ಕಣ್ಣುಗಳೇ ಇರಲಿಲ್ಲ. அப்ப இவர் என்ன பண்ணுகிறார்? ಆದ ಮೇಲೆ ಈತನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? கண்ணையே உருவாக்கி அங்கே வைக்கிறார். ಈ ಮಣ್ಣಿನಿಂದ ಕಣ್ಣನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಅಲ್ಲಿ ಇಡುತ್ತಾನೆ. இதன் மூலமாக அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ಆತನು ಹೇಳುವಂತ ಸಂದೇಶವೇನು? தன் சீஷர்களுக்கு அவர் எதை வெளிப்படுத்துகிறார்? ತನ್ನ ಶಿಷ್ಯರಿಗೆ ಆತನು ಏನನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ? அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை உருவாக்கினது நான் தான் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಏದೇನ್ ತೋಟದಲ್ಲಿ ಆದಾಮನ ಉಂಟು ಮಾಡಿದ
அப்போ பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே பிதாவை வெளிப்படுத்தினார் என்றால் ತಂದೆಯ ಎದೆಯಲ್ಲಿ ಇರುವವನು ಒಬ್ಬನೇ ಮಗನು ತಂದೆಯನ್ನು ತೋರಿಸುತ್ತಾನೆ ಎಂದರೆ அவர் வேறு யாரையோ காட்டி சொல்லவில்லை, ಅದನ್ನು ಬೇರೆ ಯಾರನ್ನು ತೋರಿಸಿ ಹೇಳಲಿಲ್ಲ. தான் பிதா என்பதை இந்த உலகத்துக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். ನಾನೇ ತಂದೆ ಎಂದು ಲೋಕಕ್ಕೆ ಆತನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஆமா, இது அப்ப வெளிப்பாட்டின் மூலமாகத்தான் நாம் இதை பெற்றுக்கொள்ள முடியும். ಪ್ರಕಟಣೆ ಮುಖಾಂತರವೇ ಇದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. வேற ஒரு வழியிலே நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ಬೇರೆ ದಾರಿಯಲ್ಲಿ ಇದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஆகையினால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ಆದ್ದರಿಂದ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿದೆ, இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்களை காட்டிலும் நீங்கள் பாக்கியவான்கள். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಎಲ್ಲೋ ಕ್ರೈಸ್ತ ಜನರಿಗಿಂತಲೂ ನೀವು ಭಾಗ್ಯವಂತರು. ஏன்னா அநேகருக்கு இது தெரியாது. ಏಕೆಂದರೆ ಅನೇಕರಿಗೆ ಇದು ಗೊತ್ತೇ ಇಲ್ಲ. இந்த ஒரு விஷயம் இல்லை, இன்னும் அநேக விஷயங்களினாலே பிதாவை அவர் வெளிப்படுத்தினார். ಈ ಒಂದು ವಿಷಯ ಮಾತ್ರವಲ್ಲ, ಅನೇಕ ವಿಷಯಗಳ ಮುಖಾಂತರ ಆತನು ತಂದೆಯನ್ನು ತೋರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. அதோ பிதா என்று சொல்லி இப்படி காட்டு. ಅಗೋ ತಂದೆ ಎಂದು ಹೇಳಿ ತನ್ನನ್ನು ತಾನೇ ತೋರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆமென். அதோ பிதா என்று சொல்லி என்ன செய்கிறாரு? நான் தான் பிதா என்று காட்டுகிறார். ಅಗೋ ತಂದೆ ಅಲ್ಲಿದ್ದನೆಂದು ಹೇಳಿ ತನ್ನನ್ನು ತಾನೇ ತೋರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அல்லது அங்கே பிதா இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ಅಗೋ ಅಲ್ಲಿ ತಂದೆ ಇದ್ದಾನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. ஆனா அந்த இடத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா ಆದರೆ ನೀವು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋದರೆ அங்க யாகுஷுவா தான் இருக்கிறார். ಅಲ್ಲಿ ಯಾಕೋಬನೇ ಇರುತ್ತಿದ್ದನು. எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ, ಎಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಮೂವರು ನನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿರುತ್ತೀರೋ அங்கே அவர்கள் நடுவிலே யாகுவாவாகிய நான் இருக்கிறேன். ಅಲ್ಲಿ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾಕೋಬನಾದ ನಾನು ಇರುತ್ತೇನೆ. யாகுஷுவாவினுடைய நாமத்தினால நாம் கூடி வரும் பொழுது, ಯಾಕೋಬ ನಾಮದಿಂದ ನಾವು ಕೂಡಿ ಬರುವಾಗ இந்த வசனத்தின் மூலமாக அது நான் தான் என்பதை அவர் வெளிப்படுத்தி தருகிறார். ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನಾನೇ ಎಂದು ಎಲ್ಲರಿಗೂ ಆತನು ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. இன்னும் ஒரு வசனத்தை பார்க்கலாம். ಇನ್ನು ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. யோவான் 14 அதிகாரம், John 14th chapter 7, 8 and 9. ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 7, 8 ವಚನಗಳು. ನೀವು ನನ್ನನ್ನು ಅರಿತಿದ್ದರೆ ನನ್ನ ತಂದೆಯನ್ನು ಅರಿಯುತ್ತಿದ್ದೀರಿ. ಈಗಿನಿಂದ ಆತನನ್ನು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದೀರಿ, ಆತನನ್ನು ನೋಡಿದ್ದೀರಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದನು. ಫಿಲಿಪ್ಪನು, ಸ್ವಾಮಿ, ನಮಗೆ ತಂದೆಯನ್ನು ತೋರಿಸು, ನಮಗೆ ಅಷ್ಟೇ ಸಾಕು ಅಂದನು. அப்போ என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ யாகுஷுவா கிட்ட இவர் கேட்கிற கேள்வி என்ன? ಯಾಕೋಬ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದನ್ನು ಕೇಳುವಂತ ಪ್ರಶ್ನೆ ಏನು? பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிறார். ಫಿಲಿಪ್ಪನು, ಸ್ವಾಮಿ, ನಮಗೆ ತಂದೆಯನ್ನು ತೋರಿಸು, ನಮಗೆ ಅಷ್ಟೇ ಸಾಕು ಅಂದನು. ஆனா பிலிப்பு கிட்ட யாகுஷுவா முதல்ல என்ன சொன்னாரு? ಆದರೆ ಫಿಲಿಪ್ಪನ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾಕೋಬ ಮೊದಲನೇ ಏನು ಹೇಳಿದನು? இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ನೀವು ಆತನನ್ನು ಅರಿತು ಆತನನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀರಿ. அப்படி சொன்னவரிடத்துல, ಆ ರೀತಿ ಹೇಳಿದವರ ಬಳಿಯಲ್ಲಿ நீர் பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எனக்கு போதும் என்று சொன்னால், ನೀವು ನಮಗೆ ತಂದೆಯನ್ನು ತೋರಿಸು, ನಮಗೆ ಅಷ್ಟೇ ಸಾಕು ಎಂದು ಹೇಳಿದರೆ அவன் யாகுஷுவாவை பொய்யராக்குகிறான். ಅಲ್ಲಿ ಯಾಕೋಬನನ್ನು ಆತನು ಸುಳ್ಳುಗಾರನಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. நம்ம என்ன பண்ணிருப்போம் அந்த இடத்துல? ನಾವು ಆಗಿದ್ದರೆ ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೆವು? ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ நாம கோவப்பட்டிருப்போம். ನಾವು ಕೋಪಗೊಳ್ಳುತ್ತಿದ್ದೆವು. அவர் தெளிவா சொல்றாரு, நீ இது முதல் பிதாவை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். ಆತನು ತುಂಬಾ ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ನೀನು ತಂದೆಯನ್ನು ಅರಿತು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಿ ಎಂದು. ஆனா பிலிப்பு ஒரு நாளும் பிதாவை பார்க்கல. ಆದರೆ ಫಿಲಿಪ್ಪನು ಒಂದು ದಿವಸವೂ ತಂದೆಯನ್ನು யார ನೋಡಿಲ್ಲ. பார்த்தாரு? ಆತನನ್ನು ಯಾರನ್ನು ನೋಡಿದ್ದಾನೆ? யாகுஷுவாவை தான் பார்த்தாரு. ಯಾಕೋಬನನ್ನೇ ಆತನು ನೋಡಿದ್ದಾನೆ. இப்ப யாகுஷுவா வார்த்தையை பொய்ன்னு சொல்ற மாதிரி பிலிப்பு கேட்கிறாரு, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும்னு சொல்றாரு. ಯಾಕೋಬನು ಸುಳ್ಳುಗಾರನ ಹಾಗೆ ತಂದೆಯನ್ನು ನಮಗೆ ತೋರಿಸು, ಅದು ನಮಗೆ ಸಾಕು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. அதற்கு யாகுஷுவா என்ன பதில் சொல்றாரு பாருங்க. ಅದಕ್ಕೆ ಯಾಕೋಬ ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ ನೋಡಿರಿ. அதற்கு யாகுஷுவா, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்று கேட்கிறார். ಯಾಕೋಬ ಅವನಿಗೆ, ಫಿಲಿಪ್ಪನೇ, ನಾನು ಇಷ್ಟು ದಿವಸ ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದರೂ ನೀನು ಇನ್ನೂ ನನ್ನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲವೇ? ரொம்ப வேதனையோட அந்த வார்த்தையை கேட்கிறார். ತುಂಬಾ ಆತನ ದುಃಖದಿಂದ ಮಾತನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ. நான் தான் பிதா என்பதை நீ இன்னும் அறியவில்லையா? ನಾನೇ ತಂದೆ ಎಂದು ನೀನು ಇನ್ನೂ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲವಲ್ಲ? அறியவில்லையா என்று ஏன் கேட்கிறார்? ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ ಎಂದು ಏಕೆ ಕೇಳುತ್ತಾನೆ? அறிவித்திருக்கிறார், அதனால கேட்கிறார். ಆತನು ಮೊದಲೇ ತಿಳಿಸಿದ್ದಾನೆ, ಆದ್ದರಿಂದಲೇ ಅದನ್ನು பல ಕೇಳುತ್ತಾನೆ. வழிகளிலே தான் பிதா என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ಅನೇಕ ವಿಧವಾಗಿ ಆತನಿಗೆ ನಾನೇ ತಂದೆ ಎಂದು ತೋರಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனா அந்த சீஷர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ಆದರೆ ಶಿಷ್ಯರು ಯಾವ ರೀತಿ ಗೊತ್ತಾ?
நம்மளை போலவங்க. ಅವರು ನಮ್ಮ ಹಾಗೆಯೇ. ஆமா, எத்தனை தடவை சொன்னாலும் நமக்கு என்ன செய்யாது, நமக்கு புரியாது. ಎಷ್ಟು ಸರಿ ಹೇಳಿದರೂ ನಮಗೂ ಅದು ತಿಳಿದು ಬರುವುದಿಲ್ಲ. எத்தனையோ முறை பிரசங்கம் பண்ணாலும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்போம் பாத்தீங்களா? ಎಷ್ಟು ಸಲ ನಾನು ನಿಮಗೆ ಸವಸಾಧಾರಣ ಹೇಳಿದರೂ ನೀವು ಮೊದಲು ಕೇಳುವ ಹಾಗೆ ಕೇಳುತ್ತೀರಿ. அதே மாதிரி தான் அந்த சீஷர்கள். ಅದೇ ರೀತಿಯ ಶಿಷ್ಯರು அவர்களுக்கு வெளிப்படுத்தினார், ಅದನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದನು, அவர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை. ಅವರು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ஆகையினால வேதனையோட கேட்கிறார், ಆದ್ದರಿಂದ ಆತನು ತುಂಬಾ ದುಃಖದಿಂದ ಕೇಳುತ್ತಾನೆ, பிலிப்புவே, ಫಿಲಿಪ್ಪನೇ, இவ்வளவு காலம் நான் உன்னோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்று கேட்கிறார். ಇಷ್ಟು ದಿವಸ ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದರೂ ನೀನು ನನ್ನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲವಲ್ಲ. என்னை கண்டவன் பிதாவை கண்டான், ನನ್ನನ್ನು ನೋಡಿದವನು ತಂದೆಯನ್ನು ನೋಡಿದ್ದಾನೆ. அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுவாய்? ನಮಗೆ ತಂದೆಯನ್ನು ತೋರಿಸಿ ಎಂದು ನೀನು ಹೇಳುವುದು ಹೇಗೆ? அப்ப பிதா வேற ஒருத்தரா இருந்தா தான் காட்ட முடியும். ತಂದೆ ಬೇರೆಯಾಗಿದ್ದರೆ ಮಾತ್ರ ತೋರಿಸಲು ಸಾಧ್ಯ. நான் தான் பிதாவா இருக்கிறேன், ನಾನೇ ತಂದೆಯಾಗಿದ್ದೇನೆ. நான் எப்படிப்பா வேற ஒருத்தரை உனக்கு காட்ட முடியும்? ನಾನು ಹೇಗೆ ಬೇರೆಯೊಬ್ಬನನ್ನು ತಂದೆ, ஆனா நான் தான் பிதா என்பதை பல வழிகளிலே நான் உனக்கு காட்டினேன். ನಾನೇ ತಂದೆ ಎಂದು ಅನೇಕ ವಿಧಗಳಲ್ಲಿ ನಾನು ನಿನಗೆ ತೋರಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. ஆனால் நீ உணர்ந்து கொள்ளவில்லை. ಆದರೆ ನೀನು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ஆனால் அவர் கோபப்படாமல் ಆತನು ಕೋಪಗೊಳ್ಳದೆ மிக பொறுமையாக அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ತುಂಬಾ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಆತನಿಗೆ ಹೇಳಿಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நிச்சயமாகவே அவர் நம் ஒவ்வொரு இடத்திலும் அப்படித்தான் பேசுகிறார். ಖಂಡಿತವಾಗಲೂ ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಬಳಿಯಲ್ಲೂ ಆತನು ಅದೇ ರೀತಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. அவர் நம்மிடத்தில் கோபப்படுகிற தேவன் அல்ல, ಆತನು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೊಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವವನಲ್ಲ. தம்மை முற்றிலுமாக அவர் வெளிப்படுத்துகிற தேவன். ತನ್ನನ್ನು ಆತನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ತೋರ್ಪಡಿಸುವ So, ದೇವರ அவருடைய பிதாவினுடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿರುವ ಒಂದೇ ಕುಮಾರನನ್ನು ಆತನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ ಎಂದರೆ, யாராகிலும் நம்மிடத்தில் வந்து இப்படி வசனம் இருக்கிறது அவர் எப்படி வெளிப்படுத்தினார் என்று கேட்டால், ಯಾರಾದರೂ ವಾಕ್ಯಗಳು ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತವಲ್ಲ, ತಂದೆಯನ್ನು ಆತನು ಯಾವ ರೀತಿ ಪ್ರಕಟಿಸಿದನೆಂದು ಕೇಳಿದರೆ, இன்றைக்கு உங்களிடத்தில் பதில் இருக்கிறது. ಈ ದಿನ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಉತ್ತರವಿದೆ. எத்தனை பேரிடத்துல பதில் இருக்குது? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு உங்களிடத்துல பதில் இருக்கிறது. ಈ ದಿನ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಉತ್ತರವಿದೆ. யாகோஷுவா பிதாவை எங்கே வெளிப்படுத்தினார் என்று இப்பொழுது என்னாலே காட்ட முடியும். ಯಾಕೋಬ ತಂದೆಯನ್ನು ಎಲ್ಲಿ ತೋರಿಸಿದನು ಎಂದು ಇವಾಗ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ இதுவரைக்கும் பிதாவை அறியாத ஜனங்களுக்கு என்னாலே பிதாவை காட்ட முடியும். ಇಲ್ಲಿಯ ತನಕ ತಂದೆಯನ್ನು ತಿಳಿದೇ ಇರೋ ಜನರಿಗೆ ನಾನು ತಂದೆಯನ್ನು ತೋರಿಸಲು ಸಾಧ್ಯ. அது எவ்வளவு பெரிய விஷயம் பிரியமானவர்களே. ಅದು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ವಿಷಯ ಪ್ರಿಯರೇ. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற 90% ஜனங்களுக்கும் பிதா யாருன்னு தெரியவே தெரியாது. ಕ್ರೈಸ್ತರಲ್ಲಿ ಶೇಕಡ 90% ಜನರಿಗೆ ತಂದೆ ಯಾರು ಎಂದು ಗೊತ್ತೇ ಇಲ್ಲ. ஆனால் உங்களுக்கு தெரியும். ಆದರೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. தேவன் அன்றைக்கு பிலிப்புக்கு வெளிப்படுத்தின விஷயத்தை இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರು ಫಿಲಿಪ್ಪನಿಗೆ ತೋರಿಸಿದಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಆತನು ಇದನ್ನು ನಮಗೆ ತೋರಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆகையால்தான் நான் சொன்னேன், நாம் வெளிப்பாட்டின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಆದ್ದರಿಂದ ನಾನು ಹೇಳಿದೆ, ನಾವು ಪ್ರಕಟಣೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. அதை உணர்ந்தவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். ಅದನ್ನು ಅರಿತವರಾಗಿ ನಾವು ಜೀವನ ನಡೆಸಬೇಕು. இன்னும் எங்களுக்கு அதிகமாக வெளிப்படுத்தும் என்று நாம் அவரை நோக்கி கெஞ்சுகிறவர்களாக இருக்க வேண்டும். ಇನ್ನು ನಮಗೆ ಅನೇಕ ಪ್ರಕಟಿಸು ಎಂದು ನಾವು ಕೇಳುವವರಾಗಿರಬೇಕು. அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ಅದು ನಮಗೆ ಮಾಡಿದಂತ ವಾಗ್ದಾನ ಯಾವುದು? என்னை நோக்கி கூப்பிடு, ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಕರೆ, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து ಆಗ ನಾನು ನಿನಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟು நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல். ನಿನಗೆ ತಿಳಿಯಲಾರದಂತ ಗಮನಿಸಲಾರದಂತ ದೊಡ್ಡ ವಿಷಯ ನಾನು ತಿಳಿಯಪಡಿಸುವೆನು. அந்த வார்த்தை இன்றைக்கு நம் நடுவில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ಆ ವಾಕ್ಯ ಇದರಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ನೆರವೇರಿಕೊಂಡಿರುತ್ತದೆ. இந்த உலகம் பார்க்காத விஷயங்களை நாம் பார்த்து ಈ கொண்டிருக்கிறோம். ಲೋಕ ನೋಡದಿರುವ ವಿಷಯವನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஜனங்கள். ನಾವು ಎಷ್ಟು ಭಾಗ್ಯವಂತ ಜನರಾಗಿದ್ದೇವೆ. நாம் அதற்கு நன்றி உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். ಅದಕ್ಕೆ ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಜೀವನ ನಡೆಸಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் யாவரும் ஜெபிக்கலாமா? Our Heavenly Father, Yahuwah, we praise and thank you for this wonderful moment, Father. பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறையா. அநேகர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் இந்த விஷயங்களை மறைத்து தேவரீர் ஏழைகளாகிய எங்களுக்கு இந்த விஷயங்களை நீர் வெளிப்படுத்தினபடினால உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிற ராஜா. Father, you hid this from so intelligent and educated people and revealed these things to simple people as us, Father. We praise and thank you for this. இதற்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தார்.
Enable us to live grateful to you for always, Father. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதி. Bless everyone who have come here, Father. வர முடியாமல் போனவர்களையும் ஆசீர்வதித்தார். Father, we pray for the dear ones who could not make it today. அதே போல தூர இடத்திலிருந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதி. Father, we pray you bless the children, those who are listening from far off. அதே போல யூடியூபில் மூலமாக இந்த வசனத்தை கேட்க போகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தார். Father, bless those children, those who will be hearing this message through YouTube. மீண்டுமாக ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறோம் அப்பா. Father, I commit your children into your mighty hand. Bless them, Father. Bless them. In the matchless name of Yahushua Mashiach, I pray with thanksgiving. Amen. யாகோ உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷலோம். ஆமென். ஹalleluya.